கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னை ஒரு சாட்சியாக நிறுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னென்னா, கடந்த ஜனவரி மாதத்தில் எனக்கு ஒரு வேலை போயிடுச்சு. ஒரு யூஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனைனால ஒரு பாதி பேர்த்த வேலையை விட்டு எடுத்தாங்க. என்னையும் திடீர்னு வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. இப்போ என்ன செய்யுதுன்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் ஒரு கடவுளோட ஒரு நம்பிக்கை, கர்த்தரை நம்புவவர்கள் கடவுள் கைவிட மாட்டார் அப்படி சொல்லிட்டு மிகுந்த பாரத்தோடு ஜெபத்தோடு நிறைய இன்டர்வியூவில் அட்டன் பண்ணேன். எல்லாமே கிளியர் ஆயிரும். கடைசியில் ஆஃபர் லெட்டர் மட்டும் வராது. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ப்ராசஸிங்கில் இருக்குது, இல்லை மேனேஜ்மெண்ட் டிசிஷன் அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் கடந்த முறை தான் முதல் தடவை வந்தேன். நான் இந்த மீட்டிங்காக என்னோடய வேலை வேணும் அப்படின்ற ஒரு ஜெப தேவைக்காக வந்தேன். நல்லா ஜெபிச்சுட்டு போனேன். அடுத்த நாளே ஒரு கால் வந்தது. இன்டர்வியூ ப்ராசஸ் போச்சு, ஆஃபர் லெட்டர் கிடச்சி ஜாயின் பண்ண கடவுள் கிருபை தந்தார். இப்போ ஒரு டீமை எனக்கு கொடுத்து அந்த டீமை லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பையும் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருந்து எனக்கு இந்த வேலை கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஃபஸ்ட்டு 2021 மார்ச் மாதம் தான் நம்ம ஐயாவுடைய ப்ரேயர் மீட்டிங் தெரிஞ்சு நான் வந்தேன். நான் இந்த இடத்துல உட்காந்து பல மாதங்கள் அழுதுருக்கேன். குறைஞ்சது ஒரு 7 வருஷமாக எனக்காக அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். எந்த அலைன்ஸும் செட் ஆகலை. ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு தடையாக இருந்துகிட்ருக்கோம். ஏசப்பட்ட நான் கண்ணீரோடு இங்கே வந்து ஜெபிச்சப்ப ஐயா எனக்கு சொன்னாங்க, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்னு. அந்த வார்த்தையை வச்சு பிடிச்சி ஜெபிச்சுட்டு இருந்தேன். என் தேவன் நல்ல அன்பான மனவளனை என் தேவன் ஆசீர்வச்சு கொடுத்தாங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஐயா கிட்ட வந்து நான் ஜெபிச்சப்ப தடைகள் நீங்கி திருமணம் நடக்கும்னு ஐயா எங்களை பிளஸ் பண்ணி அனுப்புனாங்க. அதே மாதிரி பல தடைகள், அந்த தடையெல்லாம் அதை கேட்டோம், அதை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் திருமணத்துக்கு முன்னாடி இந்த ஓலை வாசிப்பாங்கள்ல, அப்போ வந்து முதல் ஓலை வாசிக்கும் பொழுது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அடுத்த வாரம் அடுத்த ஓலை வாசிக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. இந்த மாதிரி பல தடைகள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அப்போ ஐயாவுடைய யூடியூப்பில் ஐயா பேசக்கூடிய அந்த மெசேஜ்லாம் கேட்டுட்ருப்போம் ஒவ்வொரு முறையும். அப்போ ஐயா சொன்னாங்க, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு. அதே போல் என் தேவன் எங்கள் திருமணத்தை அநேகர் ஆச்சரியப்படும்படி ரொம்ப சிறப்பாக செஞ்சு வச்சாங்க. கர்த்தர் கொடான கொடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளோடு கூட நீர் இடைப்பட விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார், அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இன்றைக்கு அநேகருடைய இருதயம் அநேக காரியங்களை குறித்து துக்கத்தோடு வந்திருக்கிறது. சில பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து துக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள். சில புருஷன்மார்கள் மனைவியின் நிமித்தம் துக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள். பிள்ளைகள் நிமித்தம் துக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள். கடன் உங்களை அதிகமாய் அழுத்தினதன் நிமித்தம் ஒரு பெரிய துக்கம் உங்களை மூடி இருக்கிறது. ஏதோ ஒரு சாபம் உங்களுடைய குடும்பத்திலே துரத்தி அடிக்கிறபடியினாலே உங்களுடைய இருதயம் துக்கத்தோடு இருக்கிறது. ஏதோ ஒருவரை நீங்கள் பாசமாய் நேசித்த யாரோ ஒருவரை நீங்கள் இன்றைக்கு பறி கொடுத்ததன் நிமித்தம் உங்களுடைய இருதயம் துக்கத்தோடு இருக்கிறது. நீங்கள் பார்த்து கட்டின வீடு இன்றைக்கு உங்கள் கைவிட்டு போனபடியினாலே அதன் நிமித்தம் ஒரு துக்கம் உங்களுக்கு வந்திருக்கலாம். வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுகிறீர்கள். அந்த வாடகை வீட்டில் நீ படுகிற கொடுமைகளின் நிமித்தம் ஒரு துக்கம் உன்னிடத்தில் இருக்கலாம். ஏதோ ஒரு துக்கம் உன்னுடைய இருதயத்தை பற்றி கவ்வி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு யோபுவை குறித்து அவனுடைய நண்பர்கள் சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவனும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோட கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
யோபுவினுடைய துக்கத்தை போல ஒரு துக்கத்தை இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. ஒரே வீட்டில் பார்த்து பார்த்து வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்து கொடுத்த 10 பிள்ளைகள், 7 பையங்க 3 பொம்பளை பிள்ளைங்க ஒரே நாள் சடலமாக வீட்டில் கிடக்கிறாங்க. எப்படி இருக்கும் அந்த வீடு? அது மட்டுமல்ல, அவனுடைய எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. அவனுடைய சரீரத்தில் முழுவதும் பருக்கள் வந்து ஓடெடுத்து சுரஞ்சிக்கிட்டே இருக்கிறான். இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு மனுஷனுடைய துக்கம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாரு. வீட்டில் ஒரு மரணம் வந்தாலே அவங்கள சமாளித்து அவங்கள ஈடுகட்டுறதுக்குள்ளால நம்ம எவ்வளோ பாடுபடுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி இருக்கும் பொழுது ஒரே நாளில் 10 பிள்ளைகள் ஒரே நேரத்தில் மரித்து போன செய்தி அந்த பிள்ளைகளுடைய சடலங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட. அன்னைக்கு யோபு எவ்வளவு அப்படி நெருப்பில் போட்ட புழு மாதிரி தான் அவன் துடிச்சிட்டு இருப்பான். எல்லாரும் வாயில் நரம்பு இல்லாமல் பேசுகிறாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. ஊருக்கே பாட்டும் பழமொழியுமாய் மாறினானாம் யோபு. அவ்வளவு ஒரு உத்தமன், சன்மார்க்கன், ஆண்டவருக்கு பயந்து ஜீவித்தவன், ஆண்டவரால் புகழப்பட்டவர்கள் மனுஷர்களிலே ஒருவன் யோபு. வேதமே சொல்லுகிறவர் உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவனுமாயிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து ஊர் உலகம் எல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறாங்க. அவன் சொல்கிறான், நான் ஊருக்கே பாட்டும் பழமொழியுமாய் மாறினேன். இன்றைக்கி சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா இந்த தப்பெல்லாம் தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க, செய்யாதீங்க. குடும்பத்தில் சில இழப்புகள் வரும் பொழுது, சில உயிர் சேதங்கள் வரும் பொழுது நாக்கில் நரம்பில்லாமல் பேசுகிற ஜனங்கள் இன்றைக்கி இருக்கான். அந்த குடும்பம் கதறிட்டு கிடக்கும். ஆனால் வெளியே நின்று பேசுவான், யாருக்கு என்ன துரோகம் பண்ணானோ இவன் செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அது பெரிய வேதனைக்குரிய காரியம். எப்படி ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்த யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்தவன், அவனே ஊரார் அப்படி தான் பேசினாங்க. அதனால தான் அவன் சொல்கிறான், நான் ஊருக்கு பாட்டும் பழமொழியுமாய் மாறினேன். அப்படின்னா ஊரில் இருக்கவனுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு நான் அவள் மாதிரி, அவன் வாயில் கிடைச்ச அவள் மாதிரி என்ன தான் கடிச்சிட்டு இருக்கிறாங்க, என்ன தான் சவைச்சிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி அவன் வேதனைப்படுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட இழப்புகள் குடும்பங்களில் வரும் பொழுது அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க நீங்கள் பழகி கொள்ளுங்கள். அவருடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படும். தங்களுடைய பிரியமான அவர்களை இழக்கும் பொழுது அவருடைய மனசு மகா கொடிய துக்கம். யோபுவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவனுடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள், அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் அப்படின்றாங்க. அப்படின்னா இந்த கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கணுமே தவிர, தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பேசக்கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட யோபுவனுடைய அந்த கொடிய துக்கத்தையும் ஆண்டவர் ஒரு நாள் சந்தோஷமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாரு. நீங்கள் அனுபவிக்கிற கொடுமைகள், நீங்கள் அனுபவிக்கிற துக்கங்கள் எல்லாம் டெம்பரரி தான். ஆண்டவர் சொல்கிறார்கள், ஆனாலும் உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். அவர் எல்லாருடைய துக்கத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்தார். இன்றைக்கு நீ மனசில் சுமந்து கொண்டு வந்திருக்கிற துக்கம் எல்லாம் ஆல்ரெடி அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தாச்சு. இதுக்கு மேல் அந்த துக்கத்தோடு நீ வெளியே போகக்கூடாது. ஆண்டவரே, நான் என் இருதயத்தில் சுமந்து வந்திருக்கிற இந்த துக்கம் நீர் ஏற்கனவே சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டீங்க. இந்த துக்கம் என்னுடைய மனசை இன்னைக்கு அழுத்திட்டு இருக்கு. ஆனால் ஒரு நாள் 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த துக்கம் ஏற்கனவே உம்முடைய சிலுவையிலே வைக்கப்பட்டு அந்த அழுத்தம் உம்முடைய சரீரத்திலே நீர் அனுபவித்தீர். அதனால இதுக்கு மேலே நான் இதை சுமக்க தேவையில்லை. சில நேரங்களில் குடும்பத்தில் தொடர்ந்து துக்கங்கள் வரும் பொழுது அதை ஈடுகட்டுறதுக்கு ஆண்டவர் நிறைய நல்ல காரியங்களை செய்வார். உங்கள் இருதயத்தில் இன்னைக்கு என்ன துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களோ இதை ஈடுகட்டும்படி சில நல்ல காரியங்கள் நடக்கும் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். நீங்கள் கேட்டது போல இந்த யோபுவுடைய துக்கம் ஆண்டவர் குறித்த நாள் வரும் பொழுது சந்தோஷமாய் மாறிட்டு, இழந்து போன பிள்ளைகள் மற்ற 10 பேரை ஆண்டவர் கொடுத்தார். அது இல்லாமல் அவங்க இழந்து போன செல்வங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். அதே போல் ஈசாக்குடைய அம்மாவுடைய மரணம் ஈசாக்குக்கு கொடிய துக்கத்தை கொடுத்தது.
அவங்களுடைய தாயினுடைய மரணம் அவனுடைய சமாதானத்தையும் ஆறுதலையும் பறித்து போட்டது. ஏன்னா ஒரே பிள்ளை வயசான காலத்தில் அந்த தாய்க்கு கிடச்சி அந்த பிள்ளையுடைய கல்யாணத்தை இந்த தாயாரால் பார்க்க முடியலை. அது அவனுக்கு பெரிய ஒரு வருத்தம். ஈசாக்குடைய தாயாருக்கும் தகப்பனாருக்கும் ஆண்டவர் கொடுத்த முதிர் வயதிலே கொடுத்த செல்ல பிள்ளை அப்படின்னா எப்படி பார்த்து பார்த்து ஈசாக்கை வளர்த்துருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் அவன் வாலிபன் ஆகும் பொழுது அதற்கு முன்னால் கல்யாணத்தை பார்க்க முன்னாடி அவனுடைய தாயார் மரித்து போய்விட்டார்கள். இவனுக்கு ஒரு பெரிய துக்கம். இந்த துக்கத்தை மறக்கிறதுக்கு அவனுடைய வீட்டில் அவனால் இருக்க முடியல. அவன் என்ன பண்ணுறான், டெய்லி சாயங்காலம் வேளையிலே தனியாக வெளியே போய் உட்கார்ந்து ஒரு இடத்துல அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பானான். வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தினமும் சாயங்காலம் வெளியே போய், அப்படின்னா வீட்டில் இருக்கும் பொழுதெல்லாம் அவனுடைய தாயினுடைய ஞாபகம் அவனுக்கு வருகிறது. எந்த பக்கம் சுத்தினாலும் அந்த தாய் அவனோடு கூட பழகினது, பேசினது, சாப்பாடு கொடுத்தது, அந்த அன்பான அனுபவங்கள் அவனுக்கு வருகிறபடியினாலே அவன் டெய்லி சாயங்காலம் வேளையில் இந்த துக்கத்தை மறக்கிறதுக்குன்னே வெளியே போய் என்று சொல்லப்படுற, வெளியே ஒரு இடத்துல போய் அவன் மதுபான கடைக்கு போகலை, கிளப்புக்கு போகலை, தனியாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி தியானம் பண்ணுவான். தியானம் ஒரு மனுஷனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். வேத புஸ்தகம் இல்லாத காலங்களிலே ஈசாக்கு தியானம் பண்ணினானாம். எப்படி தியானம் பண்ணினான்? அவனுடைய தகப்பனுடைய தேவன், அவனுடைய தகப்பன் வழிபட்ட தேவன், வார்த்தை வடிவிலே இருக்கிற தேவனை அவன் தியானம் பண்ணினான். தேவனிடத்தில் போய் உட்கார்ந்திருந்தான். ஒரு நாள் தியானம் பண்ணி முடிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அவனுடைய தாயினுடைய அந்த ஸ்தானத்தை நிரப்பும்படி ரெபேக்காள் ஒட்டகங்களோடு வந்து கொண்டிருக்கிறாள். வேதம் சொல்லுகிறது, அவர் தியானம் முடித்து கண்களை திறந்து பார்க்கும் பொழுது தூரத்திலே ரெபேக்காள் ஒட்டகங்களோடு வருகிறாள். அடுத்தடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய் தன் தாயின் நிமித்தம் கொண்ட துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். அப்படின்னா அவங்க அம்மாவால் இருந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற, அந்த உறவை ஈடுகட்ட அங்கு ஒரு ஸ்திரீயை கொண்டு வருகிறார். அவனுக்கு ஒரு மனைவி ஸ்தானத்தில் அவங்க அம்மா இருக்கிற இடத்தை நிரப்புறதுக்கு, இவனை கவனிக்கிறதுக்கு, இவனுடைய தகப்பனாரை கவனிக்க அழகாக ரெபேக்காளை கொண்டு வந்தார். வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, தன் தாய் சாராளுடைய வீட்டிற்கு அவளை அழைத்து கொண்டு போய் தன் தாயின் நிமித்தம் கொண்ட துக்கம் நீங்கி அவன் ஆறுதல் அடைந்தான். துக்கத்தை சுமந்து தீர்க்கிற ஆண்டவன். அதுக்கு பிறகு அவனுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டில் தன் மனைவியாகிய ரெபேக்காளோடு அவன் விளையாடி கொண்டிருக்கிறதை அவன் கண்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளெல்லாம் எதற்காக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது? இப்படிப்பட்ட துக்கமான காரியங்கள் வரும்பொழுது இந்த வார்த்தைகளை பிடித்து நாம் ஆறுதல் அடைய வேண்டும். ஆண்டவர் எப்பவுமே அந்த துக்கத்தை உனக்கு நிரந்தரமாக வச்சுட்டு அப்படியே உன்னை விடுகிறவர் அல்ல. ராகேலை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவளுக்கு அந்த குழந்தை இல்லைன்றது ஒரு பெரிய துக்கம். அந்த நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, ராகேலை ஆண்டவர் நினைந்தருளினார், அதன் நிமித்தம் ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுக்கும் பொழுது இன்னும் ஒரு பிள்ளையை தருவார் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு யோசேப்புன்னு பெயர் வைக்கிறான். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய செய்கைகளெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். குடும்பத்தில் இழப்புகள் வரும் பொழுது அந்த இழப்புகளின் மத்தியிலே ஆண்டவர் அதிசயங்களை உண்டு பண்ணுகிறார். ஒரு முறை ஒரு தம்பி அவனுடைய அம்மாவுடைய மரண செய்தி என்கிட்ட சொல்லும் பொழுது ஃபோனில் ரொம்ப நேரம் அழுறான். அவங்க விழுப்புரத்துலேருந்து போரூரில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ண வந்தாங்க. ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணி 3வது நாள் மீட்டிங் முடிச்சுட்டு அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் போய் போரூரில் தங்கியிருக்கிறாங்க. எல்லா வேலையும் அவங்க மீட்டிங் முடிச்சிட்டாங்க, எல்லாம் முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு விழுப்புரத்துக்கு அடுத்த நாள் போகலான்னு இருக்கும் பொழுது இவங்க போரூரில் அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கும் பொழுது இரவில் நல்ல அமைதியான ஒரு நல்ல மரணம். அவனால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியலை. அவன் என்ன சொல்கிறான், எங்கள் அம்மா ப்ரேயர் மீட்டிங் தானே போனாங்க, ஆண்டவர் எப்படி எங்கள் அம்மாவை எடுக்கலாம்? எங்கள் அம்மா ப்ரேயர் மீட்டிங் முடிச்சுட்டு தான் அந்த நைட்லேயே அவங்க எப்படி ஆண்டவர் அவங்கள எடுக்கலாம்? நான் சொன்னேன், டேய் நல்ல மரணண்டா,
ப்ரேயர் மீட்டிங்கில் அழகாக போய் அவங்க ஜெபம் பண்ணி அவங்கள பரிசுத்தம் பண்ணி ஆண்டவர் அவங்கள தகுதிப்படுத்திட்டு இரவோட நைட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. நைட்டோட நைட்டு அவங்க ஆண்டவருடைய இறையரசில் அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்கடா. அவங்க திருப்பி பாவ உலகத்துக்குள்ளே வரலை. மீட்டிங் முடிச்சுட்டு வந்தாங்க, தூங்குனாங்க, ஆண்டவருக்குள்ளே இளைப்பாறிட்டாங்க. அவங்க பரலோகத்துக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டாங்கடா. அவங்களுக்கு நல்ல வாய்ப்படா, இது நல்ல மரணம். எவ்வளவு சொன்னாலும் அவன் ஆறுதல் படுத்தவே முடியலை. கடைசியாக நான் சொன்னேன், சரி நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் எனக்கு ஆறுதலை தருவாருன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அவனுக்கு நான் ஃபோனில் ஆறுதல் சொல்லி எவ்வளோ சொல்லி அவனுக்கு எப்படி ப்ரேயர் மீட்டிங் போகிற இடத்துல எங்கள் அம்மா மறிக்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு பயங்கர மனவேதனை. சரி, ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொன்னார், மகனே, இந்த துக்கம் மறைகிறதுக்குள்ளால் உனக்கு சந்தோஷமான ஒரு செய்தி வரும். உன்னுடைய மனைவி பல வருஷமாக கிட்டத்தட்ட 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்காவ. 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கிற உன்னுடைய மனைவிக்கு அருமையான பிள்ளையை கொடுப்பேன். இந்த பிள்ளை உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆறுதலின் பிள்ளையாக வளருவார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே தான் அவனுக்கு மனசில் அவன் என்ன நினைக்கிறான், எங்கள் அம்மா மரித்தாங்க, அதை ஈடுகட்ட ஆண்டவர் ஒரு சந்தோஷமான காரியத்தை குடும்பத்தில், அது பைபிளில் நிறைய இடத்துல இருக்குது. இப்படிப்பட்ட இழப்புகள் வரும் பொழுது அடுத்து அவங்கள ஹாப்பி பண்ணுறதுக்கு, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு ஆண்டவர் கடமைப்பட்டிருக்கிறார். அதற்காகவே குடும்பத்தில் அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். சொல்லிட்டேன். நல்லபடியாக அடக்க ஆராதனை எல்லாம் முடிஞ்சிட்டு ஃபோன் பண்ணால் எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு. அழகாக பாடி விழுப்புரத்துக்கு கொண்டு வந்து நல்லபடியாக எல்லாம் அடக்கம் பண்ணிட்டேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு சந்தோஷம். அடுத்த மாதமே அவன் ஃபோன் பண்ணி 30வது நாள் ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வைக்கிறாங்க. எத்தனாவது நாள்? இறந்த உடனே ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வச்சாங்க. அதன் பிறகு 30வது நாள் ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வைக்கிறாங்க. அந்த ஸ்தோத்திர கூட்டத்தை அன்னைக்கு காலையில் அவருடைய மனைவி போய் டெஸ்ட் பண்ணுறாங்க. குழந்தை கன்சீவ் ஆகிடுச்சுன்னு அந்த பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்துருச்சு. அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அழகான ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து அவனுடைய மனைவிக்கு ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் யாருன்னா அவனுடைய மனைவி தான். விழுப்புரத்தில் இப்போ ஒர்க் பண்ண. அதுக்கு பிறகு தான் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது. நிறைய மட்டன்னு நிறைய நல்ல காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு செய்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் ஒருவேளை என்ன துக்கத்தோடு நீ வந்திருந்தாலும் உன்னுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்ற ஒரு உள்ளங்கையளவு மேகம் உங்கள் கண்களுக்கு முன்பாக தெரிகிறது. அதை பிடிச்சிட்டு போங்க. கண்டிப்பாக அவர் சுமந்து தீர்த்த அந்த துக்கத்தை இனி நீ சுமக்க தேவையில்லை. ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. கடைசியாக நம்முடைய வியாதிகளை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தாராம். ஏசாயா 53:5 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். இன்னைக்கு உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், வந்து குணமான வியாதிகள் எல்லாத்தினுடைய பாரம் 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு சுமந்த சிலுவையின் மேலே வைக்கப்பட்டு உன் வியாதிகளையும் சேர்த்தே அவர் சுமந்து கொண்டு போய் சிலுவையிலே ஆணியடித்தார். இன்னைக்கு நீ என்ன வியாதியை சுமந்து கொண்டு வந்திருக்கிறாய்? உன்னுடைய சரீரத்தில் எந்த உறுப்பு பழுதடைந்திருக்கிறது? எந்த இடத்துல உனக்கு கட்டி இருக்கிறது? எந்த இடத்துல கல் இருக்கிறது? எந்த உறுப்பு சரியாக வேலை செய்யலை? எந்த உறுப்புக்காக நீ டெய்லி மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிற? இது எல்லாத்தையும், இந்த வியாதி உன்னுடைய மனசை எவ்வளவு அழுத்துகிறதோ அதே அழுத்தத்தினுடைய பாரம் சிலுவையிலே இயேசுவை அழுத்தினபடியினாலே அவர் 3 முறை கீழே விழுந்தார். ஆனால் எழும்பினார். 3 முறையும் எழும்பினார். இது எதற்கு அடையாளம்? நீ வியாதியிலே விழுந்தாலும் நீ அதிலே அழிந்து போவதில்லை, நீ எழும்புவாய் என்பதற்கு அடையாளம். அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. எங்களுக்காக சிலுவையை சுமந்து கொண்டு போன தேவனே, எங்கள் பாவங்களை நீர் சிலுவையிலே சுமந்தபடியினால் எங்கள் பாவங்களினுடைய அந்த வெயிட், பாரம் உமக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்தது. அதற்காக எங்களை மன்னியும் என்று நாங்கள் கேட்கிறோம். இன்றைக்கு பிறகாவது நாங்கள் எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம், பாவங்களின் நிமித்தம் உம்முடைய தோள் மேலே சிலுவையை சுமத்தி உமக்கு அழுத்தம் கொடுக்காமல் உம்மை சந்தோஷமாய் எங்களுக்குள் வைத்து கொண்டாட
ஒரு புதிய இருதயத்தை என் பிள்ளைகளுக்கு தார். பாவத்திற்கு விலகி ஓடுகிற ஒரு மனநிலையை தார். பாவத்தை கண்டாலே அது அருவருக்கத்தக்கது என்று சொல்லி அதை சீ என வெறுத்து ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு உதவி செய். பாவங்கள் என்று தெரியாமல் இவர்களை சுற்றி நின்ற பாவங்களை என் ஆண்டவர் கிருபையாய் மன்னியும். இவருடைய சுபாவங்கள் புதிதாய் மாறட்டும், இவருடைய எண்ணங்கள் புதிதாய் மாறட்டும், யோசனைகள் புதிதாய் மாறட்டும், ஆண்டவருக்குள் உறுதிப்படட்டும், ஸ்திரப்படட்டும். கர்த்தர் ஒரு புதிய ஜீவியத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. எங்களுடைய துக்கங்களையும் நீர் சுமந்தீர். இன்றைக்கு எங்களுடைய இருதயம் மகா கொடிய துக்கங்களினாலே நிறைக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் அத்தனை துக்கங்களையும் நீர் சிலுவையிலே சுமந்தபடியினாலே அது ஒரு பெரிய அழுத்தமாக எங்களுடைய மனதிற்கு இந்த துக்கங்கள் மன அழுத்தம் கொடுக்கிறது மாதிரி அந்த அழுத்தங்கள் உம்முடைய சிலுவையிலே இருந்தபடியினாலே அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் நீ கீழே விழுந்தீர். இன்றைக்கு எங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி, அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றி, எங்களுடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிற நேரத்திலேயே எங்கள் இருதயத்தை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற சம்பவங்களிலே ஒரு சந்தோஷமான காரியம், அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், பெயர், புகழ் அத்தனையும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. ஒருவேளை இவர்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் ரொம்ப நேசித்தவர்களை இழந்து என் பிள்ளைகள் தவிப்பார்களே, ஆனால் அந்த துக்கத்திலிருந்து அவர்களை ஈடுகட்டி அவர்களை வெளியே கொண்டு வரும்படி மகிமையான சுப காரியங்கள், மங்களகரமான காரியங்கள் இயேசுவினுடைய தலைமையிலே நடக்கட்டும் என்று இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025ஆம் ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291147999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை,
நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.